வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. ரசகுல்லாக்கு எதுக்கு ஷாப்பிங்? வீட்லயே செய்யுங்க. பொதுவாக ஸ்வீட்ஸை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது, டாக்டர் சொல்லியிருக்காரே ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட அரை மனசாதான் ஸ்வீட்டை வேணான்னு சொல்லுவாங்க. அதுலேயும் த கிங் ஆஃப் ஸ்வீட்னு இந்தியாவில் சொல்லக்கூடிய ரசகுல்லாக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் ஒடிசாவும் வெஸ்ட் பெங்காலும் ரசகுல்லாக்கு பேர் போன மாநிலமாக இருக்குது. நம்ம ஊரில் சாப்பிட்ற ரசகுல்லாக்காகவே நாம் 5 ஸ்டார் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் பாரம்பரியமாக செய்யக்கூடிய இந்த ரசகுல்லாவை டேஸ்ட் பண்ணால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஆனால் ரசகுல்லாக்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போகணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. அதே நேரத்தில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக காசு கொடுத்து வெளியில் வாங்காமல் நாம் வீட்லேயே செஞ்சு சாப்பிட முடியுமான்னு யோசிக்கிறது ரொம்பவே பெட்டர். அந்த வகையில் கஷ்டமே இல்லாமல் வீட்டில் ரசகுல்லா செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பால் 1 லிட்டர், மைதா 1 ஸ்பூன், தயிர் 1 கப், முக்கியமாக புளிக்காத தயிராக இருக்கணும். அடுத்து சர்க்கரை 400 கிராம், தண்ணி 1/2 லிட்டர். இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாலை கொதிக்க வச்சு தயிரை சேர்த்து இறக்கிடுங்க. பால் திரிஞ்சு தண்ணி மட்டும் மேலே தங்கிடும். இப்போ அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ண சுத்தமான காட்டன் துணியில் திரிஞ்ச பாலை கட்டி இறுக்கமாக புழிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. பன்னீர் உறைஞ்சி போகிறதுக்குள்ள அந்த பன்னீரை எடுத்து அதோட மைதா மாவை சேர்த்து 10 நிமிஷம் பிசைஞ்சு எலுமிச்சம்பழம் சைஸில் உருண்டை பண்ணி வச்சுடுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதில் ஏற்கனவே சொன்ன அளவுக்கு சர்க்கரையை போட்டு கொதிக்க விடணும். அந்த கொதிக்கிற தண்ணியில் பிசைஞ்சு வச்சிருக்க உருண்டைகளை போட்டு 15 நிமிஷத்துக்கு மூடி வேக வைங்க. திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடியே மூடாம வேக வச்சு இறக்கிடுங்க. சுவையான ரசகுல்லா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.